எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து நான் லோக்கல் பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் சொல்கிறது, திருச்சியில் ஒரு பையன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, எங்கள் தெருவிலேயே இவ்வளோ ஓட்டு இருக்குது, அவன் கவுண்ட் பண்ணுறான். இந்த மாதிரி என்னோடய ஸ்ட்ரீட்டில் இந்த 3-4 வீட்டில் வந்து 17 ஓட்டு நாங்கள் விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னது. கட்டாயமாக இதில் எப்படியும் ஒரு 70-80% வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வர்ற கூட்டத்தில் எப்படியும் ஒரு 80% ஓட்டு போடுவாங்க. நானுமே இதை எதிர்பார்க்காத ஒரு பெரிய எழுச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் வந்து நான் ஓகே இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு கூட நான் நினைக்கல. ஃபஸ்ட்டு இவ்வளோ கூட்டம் வர்றாங்க. ப்ளஸ் நான் இன்ட்ராக்ட் பண்ண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் எல்டரும் வயசானவங்களும் கூட விஜய்க்கு ஓட்டு போட ரெடியாக தான் இருக்காங்க. இதில் அஃபெக்ட் ஆக போகிறது மேபி சீமான் கட்சியிலேருந்து ரொம்ப பேர் போகிறாங்க. அதை நான் கண்கூடாக பார்க்குறேன். சீமானுக்கு ஆதரவாக பேசின எல்லாருமே வந்து இப்போ விஜய் பக்கம் போகிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாளும் கொஞ்சம் பெருசாக ரிசல்ட் இல்லைன்ற ஒரு காரணமாக என்னன்னு தெரியலை. ஒன்று, அதே மாதிரி ஏடிஎம்கேயோட ஓட்டும் கொஞ்சம் கன்வெர்ட் ஆகுது. டிஎம்கேல அந்த அளவுக்கு ஒரு டிஃபெக்ட் ஆகுதான்னு தெரியலை. பட் அங்கேயும் ஆகும். இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டெலாம் போகும். சப்போஸ் அலையன்ஸ் மாறவும் வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு ஒரு என்ன அரசியலை வந்து இந்த வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுல சொல்கிறேன். மாறவும் வாய்ப்பு இருக்கலாம்.